நான் தான் ஐபேக் அலையேஷ். நீங்க பார்க்குற அரசியல் வாரிசுகள் எல்லாரையும் புரட்சி போராளிகளா ப்ரொஜெக்ட் பண்ணி தர்றதுல சிறப்பான ஒரு வல்லுநர் நான் தான் முன்னாடி பேச வந்திருக்கிறேன். சார், இந்த மாதிரி அரசியல் வாரிசுகளை உருவாக்குறதுக்கு எந்த மாதிரியான ஆரம்ப கால வேலைகள் நீங்க பண்ணுவீங்க சார்? சார், இப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார், நம்மளுடைய கிளைண்ட்டு அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை கட்டமைச்சிருப்பாங்க சார். அதோடைய சொத்து அப்படிங்கிறது அவங்க வாரிசுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய குட்டி குழந்தையா இல்லை அவங்க யாரை வாரிசை நினைக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம கிட்ட விடுவாங்க சார். அது வரைக்கும் அவங்களுடைய வாரிசு ரொம்ப பொறுப்பில்லாதவராக இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒரு பிம்பத்தை கொடுப்போம் சார். அப்புறம் நம்ம விளையாட்டா பின்கட்டை இந்த மாதிரியான சேனல்களில் நேர்காணல்கள் ஒரு ஓல்சம் வீடியோக்களை கிரியேட் பண்ணி அதை நம்மளுடைய ஃபேக் ஐடி ஐடி விங்கில் இருக்கிற சமூக வலைத்தள ஐடிகளில் வச்சு நம்ம பரப்பி விட்டு அதுக்கு ஃபயர் விட்டு சிலாகிக்க வைப்போம் சார். சார், உங்களை நாடி வர கிளைண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜஸ் சார் வச்சிருக்கீங்க? சார், சில்வர் பேக்கேஜ்லேருந்து சிலிகான் பேக்கேஜ் வரை எல்லாமே இருக்குங்க சார். இப்போ நம்ம கிட்ட அமைச்சர் டு அமைச்சர், தத்தி டு புத்தி, அசால்ட் அன்னியார், மாபெரும் மருத்துவர், சன் ஆஃப் சைக்கோ போன்ற ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸே எக்ஸாம்பிளுக்கு இருக்குங்க சார். அதனால இந்த எபிசோட் நம்ம வாரிசுகளோட அட்ராசிட்டிஸை பற்றி தான் இருக்க போது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம முதலாவதா பார்க்க போறது குழப்பத்தை விளைவிக்கும் கொள்கை வாரிசு. சமீபத்துல நம்ம குட்டி இளவரசரோட தலைமையில சேலத்துல ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினாங்க திமுக. இந்த வாட்டி கொள்கையை தீட்டுல எல்லா உடன்பிறப்பும் ஒரு கொள்கை குன்றா மாற போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் நடந்தது என்ன தெரியுமா? நான் கூட இளைஞர் எழுச்சி மாநாடோட கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன். இது உண்மையிலேயே இளைஞர் எழுச்சி மாநாடு தான். முதல் பேட்ச் உடன்பிறப்புகளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ரிச் கேர்ள்ஸ் இறக்குற நம்ம திமுக மொத்த பேட்ச் உடன்பிறப்புகளையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு ரிச் பாய் இறக்குறாங்க. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு காக்கணும்னு ஒரு ஆசை. இதுவரைக்கும் குறைச்சல பத்தாதா? உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம இன்பநிதியை கூட்டிட்டு வந்து கேஜ்ல டாப்ல ஏத்தி விட்டாங்க நம்ம திமுக. இறங்கி அடிச்சாதான் பவர், நான் இருக்கிற இடமே பவர். அதுதான் இந்த கொள்கை வாரிசு. அப்புறம் என்னப்பா, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு அறிவிச்சிடலாமா? வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். இன்பநிதி இன்பநிதி இமய போற்றும் இன்பநிதி இன்பமாக வந்த நிதி நீ இன்று முதல் இன்பநிதி. இன்பநிதினா பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே இன்பநிதி தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சித்தப்பா வீட்டு செல்ல வாரிசு. நினைச்சேன் அண்ணன் போற இடத்துக்கு எல்லாம் அக்காவை கூட்டிட்டு ஜோடியா சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஒரு நடக்கும்னு. சமீபத்துல நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய வட்டார வலைதள பக்கங்கள்ல ஒரு குருட்டு செய்தியோடு பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த பொதுச் செயலாளர் அண்ணனின் அன்பிற்குரிய அண்ணியார் அக்கா கயல்விழி அப்படிங்கிறது தான். ஹலோ, எங்களுக்கு கடிமொழியில தாங்க பிடிக்காது, கயல்வெளிலாம் ஓகே தான். பச்சை கொடிகள் தோளோடு திரள் நிதி திரட்டிய கையோடு பீச் ஹவுஸ் ஆனந்தத்தின் எல்லை நீ சாட்டைக்கு கட்சியில் இடமில்லை. அட அண்ணனின் அந்த புழுக்கு ஆர்காசமாக தம்பிகளா, வந்தது குருட்டு செய்தி இல்ல, கோடுவேடு செய்தி. நான் அரசியலுக்கு வந்தா ஏத்துப்பீங்களா? அரசியல தானே இருக்கீங்க. அது எப்படிங்க? அக்கா வரட்டான்னு கேட்பாங்களா, அண்ணன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாராம்மா. நல்லா இருக்குங்க அவங்க பித்தலாட்டம். அது எப்படிங்கன்னு மருத்துவரடி உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வச்சு கூப்பிடுறாங்க. பெண்ணா ஒரு பொது செயலாளரை அண்ணா அறிவிக்கணும் எதிர்காலத்துல அப்படின்ற செய்தியை நான் பதிவு செய்யறேன். அட பாவிகளா, இப்படி காளியம்மா அக்காவோட கெரியரையே காலி பண்ணிட்டீங்களா? அக்கா இப்ப கத்தார் நாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு கதை சொன்னிச்சு. அதுக்குள்ள அக்காவுக்கு பதிலா அண்ணியை ரீப்ளேஸ் பண்ணி ஒட்டுமொத்த நெய்தல் படையவே ஏமாத்தி விட்டீங்களா? நீங்க
பொதுச் செயலாளரை மாத்துங்க, மாத்தாம போங்க. கண்ணிங்க அண்ணிய கொண்டு வாங்க, வராம போங்க. ஆனா எதை பண்ணாலும் எங்க ஓனர் சாட்டை துரை முருகன்ட்ட முறையா கேட்டுட்டு போட்டுங்க. இது கட்சியாடான்னு சொல்லி பல பேர் கேக்குறான். அப்புறம் ஆடியோ லீக் ஆகி போச்சு, வீடியோ லீக் ஆகி போச்சுன்னு அழுதா ஒண்ணும் பண்ண முடியாது. கைல்வெளி அக்கானா பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே கைல்வெளி அக்கா தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஃபயர்பாட் கிளானோட பவர்ஃபுல் வாரிசு. 41 வயசுல உங்களால நடக்க முடியலையப்பா. 40 வருஷமா 82 வயசு வரைக்கும் போராடிட்டு இருக்க எங்க ராமதாஸ் தாத்தா பாவம் இல்லையாப்பா? சமீபத்துல நம்ம சினிமா வட்டாரங்கள்ல ஒரு நியூஸ் ஃபயர் மாதிரி பரவிக்கிட்டு இருந்துச்சு. என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் சேரன் நம்ம மாண்புமிகு மருத்துவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை படமா எடுக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலேயே படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு ஒரு சிறிய கற்பனை. சார், நம்ம படம் ஒரு பீரியட் ஃபிலிம் சார். ஓபன் பண்ணா தூரத்துல ஒரு முந்திரி காடு, அங்க ஒரு ஃபயர் பாட்டுக்குள்ள இருந்து ஒரு அக்னி பறவை அப்படியே பறந்து வருது. அது முக்கி ஒரு முட்டைய போடுது. அந்த முட்டைக்குள்ள இருந்து குவா குவா அப்படி கிடையாது சார், குவா குவா அப்படி கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறார் சார். அவர்தான் சார் நெருப்பு குமார். நம்ம நெருப்பு குமார் ஒரு ஃபயர் பாட் கிளானை சேர்ந்தவர் சார். அவங்க கிளானோட ரூட்ஸ் நீங்க தேடி போனீங்கன்னா அப்படியே டைரக்டா டிராவல் பண்ணி ராஜராஜ சோழனோட பேக் டோர்ல போய் நிக்கும் சார். அதனால அவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் எப்படி வைக்கிறோம்னா, நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குடா பொசுக்கு கூட்டம், இப்படி இன்ட்ரோ சாங்க முடிக்கிறோம் சார். தன்னுடைய இன சொந்தங்கள் கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு நெருப்பு குமார். அப்போ அவருடைய மில்லியர் இன சொந்தங்கள் வீட்டு பெண்களை ஆப்போசிட் கிளான்ல இருக்கிறவங்க ஒரு 300 ரூபாய் சட்டையை போட்டுட்டு வந்து நாடக காதல் பண்ணி அவங்க சொத்தை எல்லாம் புடிங்கிறாங்க சார். இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து கொதித்தெழுற நம்ம நெருப்பு குமார் அவருடைய உயிர் நண்பர்களான ஃப்ரைட் ரைஸ் பெருமாள், புச்சாப்பி குடும்பம் இவங்கள கூட சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட் கிளான்ல இருக்கிறவங்களை எப்படி டார்ச்சர் பண்ணாம டார்ச் பண்ணாரு அப்படிங்கறதா சார் இந்த படத்துடைய மூலக்கதை. இப்படி ஒரு ஆக்ஷன் த்ரில்லராவே போயிட்டு இருக்கு இந்த படத்துல. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்காக மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படின்னு ஒரு ஐட்டம் சாங் வேற இருக்கு சார். படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து சொல்றாரு சார், எனக்கு சொந்தங்களே வெட்டி எனக்கு பட்ட உனக்கு அப்படின்னு பார்ட் 2க்கு லீடு கொடுக்கிறாரு சார். அவங்க போடுறோம் சார் நம்ம டைட்டில் கார்டை, எனது அருமை வடக்கு சொந்தங்களே, உங்கள் சேரணி பூந்திரி காட்டில் மூடிய வரலாறு. படம் பேன் இந்தியா ஹிட் சார், படம் பேன் இந்தியா ஹிட். இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்துல நம்ம ஐயாவுடைய ரோலை பண்ண போறதே நம்ம ரேடார் கம்பெனியோடைய ரேடார் சரத்குமார் தானா. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? பாருங்க, பழுவேட்டரையரோட ரோலா இருந்தாலும் சரி, ஒரு பட்டாளியோட ரோலா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு தான். பாத்துற படம் காட்டு படம் மேல பாஞ்சிர போறாங்க. மருத்துவர் ஐயானா பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே மருத்துவர் ஐயா தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆட்டுக்குட்டியின் அல்லக்கை வாரிசு. இப்போலாம் மெயின் ரோல் பண்ற அண்ணாமலையே எந்த கிரைமும் பண்றது இல்ல. ஆனா இங்க பாருங்க, சைடு ரோல் பண்ற அமர் பிரசாத் ரெட்டி அட்டாக் ஆன் உமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியா நம்ம ஜி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன ஒரு ஈவென்ட்டுக்கு ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஒரு அம்மா நம்ம அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு போடவே அப்படியே போயிட்டாங்க போல. அவங்க திருப்பி வரவே இல்லை. இந்த பெட்ரேயலுக்கு பழி வாங்க போறேன் அப்படின்னு தன்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போய் அவங்க மண்டையை ஓபன் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்த விட்டுருக்காரு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி. இப்போ அவரை தமிழ்நாடு அரசு தனிப்படையை வச்சு தேடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா அண்ணே, போன வாட்டி போயிட்டு வந்துட்டு பீடி என்ன ரேட்டு, சிகரெட் என்ன ரேட்டுன்னு பக்காவா சொன்னீங்க. இந்த வாட்டி போகும்போது லோடு ஏதாவது ஏத்திட்டு போற ஐடியா இருக்கா? கன்ஃபார்மா ஏத்தின அண்ணன் சொல்லிட்டு வர போனேன். அமர் பிரசாத் ரெட்டினா பிரச்சனை இருக்கதான் செய்யும். நமக்கு இருக்கிறது ஒரே அமர் பிரசாத் ரெட்டி தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டெரிஃபிக் தீஸ்ட் வாரிசுகள். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப டிஸ்டர்பிங்கான நியூஸ். ஒரு 5 வயசு பையனுக்கு பிளட் கேன்சர் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கங்கா ரிவருக்குள்ள 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள மூழ்க வச்சு எடுத்திருக்காங்க. 5 நிமிஷம் தண்ணிக்குள்ள இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? அந்த பையன் பாவம் இறந்து போயிட்டான். அந்த பையன் அவங்க அம்மா தான் எவ்வளவு நம்பி அந்த தண்ணிக்குள்ள இறங்கி இருப்பான் பாருங்கடா. அவங்களுடைய ஆன்மீக வெறியும் மூட நம்பிக்கையும் ஒரு குழந்தை உயிரே எடுத்துருச்சு. இன்னமும் நிறைய பேர் அந்த ஜோசியர் சொன்னாரு, இந்த ஜோசியர் சொன்னாரு, நான் போய் கங்கால குளிச்சு நோயெல்லாம் தீர்த்துக்க போறேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு
குளிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க நம்பி குளிக்கிற அந்த கங்கா நீர் வெறும் கங்கா நீர் கிடையாது, ஒட்டுமொத்த காசியோடைய வேஸ்டும் கலக்கிற கழிவு நீர். உண்மையிலே உங்களுக்கு நோய் தீர்க்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா வீட்டுல கங்கா ஸ்நானம் பண்றதோட நிறுத்திக்கங்க. கங்காக்குள்ளேயே போய் ஸ்நானம் பண்ண நினைச்சீங்கன்னா பிராணம் போயிடும். மூட நம்பிக்கையில நார்த் இந்தியனுக்கு சற்றும் சளைக்காத வேண்டாம் அந்த சவுத் இந்திய. அங்க பாருங்க தைப்பூச திருவிழாவில் ஷெஷ்வான் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். ஆமா, அதை எதுக்கு எல்லாரும் குண்டான்ல போட்டி ஓட்டு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க? இனிமே காரக்குழம்பு வைக்கும் போது மசாலா அரைக்க வேண்டிய அவசியமே இல்லைல. உப்பு பிளேவர் ஆல்ரெடி இருக்கு. அது போக பாக்டீரியா, வைரஸ் 10 வகையான கிருமிகளோட நற்குணங்கள் உள்ளேயே இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? லாஸ்ட் சங்கி பெர்ஸ்பெக்டிவ் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க மனசுல தோன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.